ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஆன் அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பர்சனாலிட்டி பற்றின விஷயங்கள் நிறைய பேசலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் பிலீஃப், கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ், இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுமே நிறைய வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நமக்கு கிளியரான ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று அப்படி க்ளோஸாக ரிலேட்டான டேர்ம்ஸ். ஆனால் இதனுடைய மீனிங்ஸ் எல்லாமே வந்து வேறு. எந்த விஷயம் நம்மளை வந்து பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது, எது வந்து நம்மளை வந்து டவுன்ஃபாலை காஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியணும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இது ஏன் அப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதை பற்றி வந்து கிளியராக வந்து ஐடியா கிடையாது. அப்போது நான் ஒரு புத்தகம் படித்தேன். ஈகோ இஸ் த எனிமி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ரயன் ஹாலிடே எழுதின புத்தகம் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணால் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். சக்ஸஸ்ன்னு நம்ம சொசைட்டியில் ஏதோ வந்து நம்ம சொல்கிறோம். ஒரு ஃபேம் அடைஞ்சவங்க, ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் அடைஞ்சவங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து ரயன் ஹாலிடே பார்த்தப்போ 2 குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பார்க்குறாரு. ஒருத்தவங்க வந்து பார்ன் வித் செல்ஃப் பிலீஃப், என்னால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிலீஃபோடு இருக்கக்கூடிய மக்கள். 2வது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கிரவுண்டடான பீப்புள், ஒவ்வொரு டைம் வந்து அச்சீவ் பண்ண கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ இந்த ஒரு பீப்புளை தான் வந்து ஐடியல்னு ரயன் ஹாலிடே சொன்னார். அதே மாதிரி எனக்குமே இவங்க தான் ஐடியல்னு பட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து சக்ஸஸ் வந்து அட்டைன் பண்ணும்போது நான் தான் இதை செஞ்சுட்டேனா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு இவங்க அணுகுவாங்க. ஸோ அடுத்தடுத்த டைம் வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எப்படியோ நடந்தது அப்படிங்கிற ஒரு கிரவுண்டட்னஸ் அவங்கள திரும்பி வந்து ஓட வைக்கும். ஸோ திரும்பி அவங்க வந்து ஜெயிப்பாங்க. அந்த சக்ஸஸை வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வருவோம். இவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஈகோ தான். நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள், என்னால் எதுவும் வேணால் செய்ய முடியும். ஒரு சில ஆட்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், இன்னொரு விஷயத்தை செய்ய முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக அணுகுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். அதே மாதிரி ஒரு டைம் ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா இவங்க அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி வந்து ஓட ஆரம்பிப்பாங்களா அப்படின்னா டவுட்டு. ஸோ அந்த டைம் வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் உடையலாம், அந்த ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாரு ரயன் ஹாலிடே. ஸோ இந்த ஒரு கான்ட்ராஸ்டிங்கான வந்து 2 சினாரியோஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ரயன் ஹாலிடே. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ், நிறைய சினாரியோஸ் இந்த புக்லேயே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாமே பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் சின்ன வேலைகள் எனக்குமே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே பார்ப்போம். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.